இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, மே மாதம் 16ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஆண்ட்ரூ போபோலா என்று சொல்லப்படுகிற புனிதருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனித ஆண்ட்ரூ போபோலா என்பவர் போலந்து தேசத்தினுடைய மறைசாட்சியாக அறியப்படுகிறார். அன்பு மிக்கவர்களே, திருச்சபையுடைய வரலாற்றில் 16வது நூற்றாண்டுல போலந்து தேசத்துல பிறந்தவர் தான் இந்த ஆண்ட்ரூ போபோலா என்பவர். இவர் ஒரு சேச சபைக்கு உருவானவர். லித்துவேனியாவினுடைய அப்போஸ்தலர் என்று இவர் அழைக்கப்படுகிறார். இவரை ஆன்மாக்களின் வேட்டைக்காரர் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆன்ம தாகம் கொண்டவராய் நற்செய்தி பணியில தீவிரமாக ஈடுபட்ட ஒரு புனிதராகத்தான் கருதப்படுகிறார். அன்பு மிக்கவர்களே, எங்கெல்லாம் இயேசுடைய நற்செய்தி தேவைப்படுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் மன துணிவோடு சென்று மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தவர். போலந்து தேசத்தில் ஏற்பட்ட பிளேக் நோய் காரணமாக மக்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்து கொண்டிருந்த நேரத்துல மன துணிவோடு சென்று அவர்களுக்கு மருத்துவ பணியையும் அதே நேரத்துல இறை வார்த்தையை அறிவிக்கிற பணியையும் துணிந்து செய்த ஒரு காரணத்தினால தான் இவரை ஆன்மாக்களின் வேட்டைக்காரர் என்று கூட அந்த லித்துவேனிய மக்கள் இவரை அழைக்கின்றார்கள். கிறிஸ்தவத்தை அந்த நாட்டில் இருந்து முற்றிலுமாக துடைத்து எறிய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கலகக்காரர்களும் போராட்டக்காரர்களும் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த நேரத்துல சற்றும் மனம் தளராமல் அவர் இயேசுவை அறிவித்துக் கொண்டிருந்த ஒரு காரணத்தினால் கலகக்காரர்கள் புனித ஆண்ட்ரூ போபோலா அவர்களை கைது செய்து பல்வேறு வகையில இவரை கொடுமைப்படுத்தி இயேசுவை மறுதலிக்க சொல்லுகிறார்கள், குருத்துவத்தை மறுதலிக்க சொல்லுகிறார்கள். கடைசி வரையில அத்துணை துன்பங்களையும் ஏற்று கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியத்தை ஏற்றார் புனித ஆண்ட்ரூ போபோலா என்பவர். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதருக்கு இருந்த மனதிடம், இந்த புனிதருக்கு இருந்த ஆன்ம தாகம் நமக்கும் இருக்க வேண்டுமாய் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரியாவுடைய செய்தியினுடைய ஒரு பகுதியாக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவுறுத்தலை தருகிறார். ரொம்ப தெளிவா பாருங்க. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். அப்படி என்கிற ஒரு செய்தியைத்தான் நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் பகுதியில இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய தந்தையாகிய கடவுளிடத்துல நம்ம ஜெபிக்கிற நேரத்துல அச்சத்தோடும் கலக்கத்தோடும் அல்லது கிடைக்காது என்கிற குழப்பத்தோடும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நம் தந்தையாகிய கடவுளிடத்துல ஜெபிக்கிற நேரத்துல அவர் என்னுடைய தந்தை. ஒரு தந்தைக்கு தன்னுடைய பிள்ளையினுடைய தேவை என்ன என்று தெரியும். ஆகவே நிச்சயமாக நான் கேட்பதை அவர் எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அதே நேரத்துல தொடர் முயற்சியோடு நம்ம ஜெபிக்க வேண்டும் என்பதையே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு முதல் செய்தியாக தருகிறார். இரண்டாவது ஒரு செய்தியாக அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு தருவார் என்று சொல்லுகிறார். தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கும், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில நாமம் இன்ப நாமம் என்கிற அந்த பாடலில் இயேசுனுடைய திருப்பெயர், இயேசு என்கிற அந்த திருப்பெயரால நம்ம ஜெபிக்கிற நேரத்துல அந்த திருப்பெயர் எத்துணை மாட்சிமை பொருந்தியது, எவ்வளவு வல்லமை மிக்கது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக வேலூர்ல இருக்கிற சிஎம்சி மருத்துவமனையில ஒரு அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்துல எல்லாம் மிகுந்த அச்சம், மிகுந்த குழப்பம், ஏன் கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையை வைக்கிறார் என்று. எப்பொழுதெல்லாம் வலி ஏற்படுகிறதோ, வேதனை ஏற்படுகிறதோ, அந்த அறுவை சிகிச்சையின் மூலமாக ரணவேதனை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் என் மனசுக்குள்ள வருகிற ஒரு ஜெபம் என்பது இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவே நான் உன்னில் நம்பிக்கை வைக்கிறேன் என்று திரும்ப திரும்ப இயேசுடைய திருப்பெயரை பயன்படுத்தி ஜெபித்ததால் அந்த நேரத்துல எனக்கு ஆறுதலும், உடல் வேதனைகளில் இருந்து, உடல் நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்தது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட சாட்சியம். அன்புமிக்கவர்களே, அப்படி என்றால் இயேசு என்கிற இந்த திருப்பெயருக்கு எத்துணை மகிமை இருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில குழப்பங்கள் ஏற்படுகிற நேரத்துல, அச்சம் ஏற்படுகிற நேரத்துல, அல்லது எதிர்நோக்கற்ற ஒரு சூழல் நமக்கு வருகிற நேரத்துல இயேசுடைய திருப்பெயரால் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இயேசுடைய திருப்பெயரால் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். நமக்கு ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நிச்சயமாக நம்ம காண முடியும். இந்த அருமையான ஒரு நாளில் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு, பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு தந்தையாகிய கடவுளிடத்துல ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். அதுவும் இயேசுடைய திருப்பெயரால் ஜெபிப்போம். ஆசீர்வாதங்களை நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் பெற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.